தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை, பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா விதிக்கும் கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்தது. மாலையில் மேலும் 130 ரூபாய் உயர்ந்து 14,750 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் ஒரே நாளில் சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோன்று வெள்ளி விலையும் காலையில் கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 10 ரூபாய் அதிகரித்து 365 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் 1 கிலோ பார் வெள்ளி ஒரே நாளில் 20,000 ரூபாய் அதிகரித்து 3,65,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட்ட நிலையில் 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் 1,088 கோடி ரூபாய் மதிப்பில் 2,200 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதேபோன்று சிறப்பு ஓய்வூதியம் பெறும் தூய்மை பணியாளர், அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்கள் மறைந்துவிட்டால் அவர்களின் குடும்ப உறுப்பினருக்கு 1,200 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யும் நோக்கில் அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்ப போட்டித் தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். அரசு ஏழைகளை பாதுகாக்கும் சமூக திட்டங்கள் மூலம் 1,80,000 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதாவது மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் ஆர் என் ரவியால் திருப்பி அனுப்பப்பட்ட கூட்டுறவு சங்கங்களின் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகத்தை சீரமைக்கவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் வழிவகை செய்யும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு 2024 ஆண்டு டிசம்பரில் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த சட்ட மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி 2025 ஆண்டு ஜூனில் திருப்பி அனுப்பினார். இந்த நிலையில் பேரவையில் தற்போது மறு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் பேசிய திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். அதேபோல மைக் விவகாரம் குறித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு ஆளுநரின் மைக்கை யாரும் அணைக்கவில்லை என்று விளக்கமளித்தார். சபாநாயகர் உரையாற்ற தொடங்கினாலே மற்ற மைக்குகள் அணைக்கப்படுவது நடைமுறை என்றும் அப்பாவு தெரிவித்தார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவி வருகிறது. இதனால் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சியிலும் நாளை கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பணிகளில் இணையும் இளைஞர்கள் தங்களது மட்டத்தில் சிறிய அளவில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய
மத்திய அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்படுவோருக்கு பணி ஆணைகளை வழங்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வேலைவாய்ப்பு திருவிழாக்களை மத்திய அரசு நடத்தி வருகிறது. அதன்படி 18வது முறையாக நடைபெற்ற திருவிழாவில் நாடு முழுவதும் 45 இடங்களில் 61,000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினார். आज एक बार फिर रोजगार मेला के तहत प्रधानमंत्री जी के द्वारा देश भर से चयनित 61,000 से अधिक युवाओं को सरकारी नौकरियों के नियुक्ति पत्र सौंपे जा रहे हैं. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்தியாவில் உள்ள இளைஞர்களுக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க தொடர் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடன் மேற்கொண்ட வர்த்தகம் மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் மூலம் இந்திய இளைஞர்களுக்கு ஏராளமான புதிய வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு அங்கமாக இணையும் இளம் ஊழியர்கள் தங்களது மட்டத்தில் சிறிய அளவிலான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். ஃபைனலைஸ் ஆகல இன்னும். என்டிஏ அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுதான் அப்படின்னு கிடையாது. இன்னும் பல கட்சிகள் அங்க சேர்றதாக இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கிறதா சொல்றாங்க. எதுவுமே இங்க ஃபைனலைஸ் ஆகல, அதான் உண்மை. அதனால எனி டைம் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் அமைக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறாது என்று எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த பதில்தான் இது. 4ஆம் கட்ட பிரச்சார பயணத்திற்காக தூத்துக்குடி செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 3ஆம் தேதி வரை 4ஆம் கட்ட பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் இன்னும் பல கட்சிகள் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் பிரேமலதா கூறினார். திமுக முக்கிய பிரமுகரை தேமுதிக பொருளாளர் சந்தித்து பேசியதாக வெளியாகும் தகவலுக்கு பிரேமலதா மறுப்பு தெரிவித்தார். எதுவும் இல்லைங்க, அப்படி எதுவும் இருந்த ரகசியம் ஒண்ணுமே இல்லை. அப்படி எது இருந்தாலும் நாங்க ஓப்பனா தான் இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுகள் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள், அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதேபோன்று டெட் தகுதி தேர்வும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் எந்தெந்த பணிகளுக்கு எப்போது போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தேச அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு மே மாதம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணிக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என்றும் ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வட்டார வள மைய பயிற்றுனர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலையில் நடைபெறும் என்றும் டிஆர்பி வெளியிட்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஆராய்ச்சி படிப்பிற்கான தேர்வு ஆகஸ்ட் மாதமும், செட் எனப்படும் உதவி பேராசிரியர் பணிக்கான மாநில தகுதி தேர்வு செப்டம்பர் மாதமும் நடைபெற உள்ளது. இதேபோன்று ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது குறிப்பிடப்படும் என தெரிவித்துள்ள தேர்வாணையம், அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை ரத்து செய்யவும் கூடுதலாக தேர்வுகளை சேர்க்கவும் வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது.